ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நாம் கோல் சமையல் சேனலில் உருளைக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. உரிச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடலாம், அல்லது கையிலே கூட நல்லா மசிச்சு விட்டுடலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிருச்சுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெய் கூட சேர்த்துடலாம். இந்த கட்லெட்டுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இப்படி எல்லாத்தையும் வதக்கி தான் நான் சேர்த்துக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட்டாக உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே கூட எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தான் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் இந்த மாதிரி வெல்லம் கூட தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு பகுதியளவு வதங்கிருச்சு. இதில் 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விட்டுறலாம். மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்குன வெங்காயத்தை உருளைக்கிழங்கோட சேர்த்துடலாங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்லெட்டுக்கு கோட்டிங்காக 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாங்க. இந்த மைதா மாவில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த அளவு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. கையில் லைட்டாக ஆயில் தடவிக்கலாங்க. தடவிட்டு கட்லெட் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்பையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்து மைதா மாவில் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். கட்லெட்டை பிரெட் க்ரம்பில் போட்டு நல்லா 2 பக்கமும் பிரெட் க்ரம் படுறது மாதிரி கட்லெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை எண்ணெயில் சேர்த்துடலாங்க. எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி 2 அல்லது 3 இந்தளவு போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாங்க. கட்லெட்டில் 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சோம்னா பிரெட் க்ரம்ஸ்லாம் உதிராமல் அப்படியே இருக்குங்க. எண்ணெயில் கட்லெட்டை போட்ட உடனே நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுறணும். ப்ரௌன் கலராக வந்ததுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். கட்லெட் இப்போ 2 பக்கமுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. நமக்கு பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.